அண்மைச் செய்தி. தவேக சார்பில் இஃப்தார் நோன்பு நடைபெற இருக்கிறது. அதில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேக சார்பில் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்க உள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம். ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தவேக சார்பில் இஃப்தார் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அதில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். வரும் 7ஆம் தேதி தவேக சார்பில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். YMCA மைதானத்தில் இந்த விழா நடைபெற இருக்கிறது. மார்ச் 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தவேக சார்பில் இஃப்தார் நோன்பு நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்களுடன் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில தவேக தலைவர் விஜய் பங்கேற்பார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் இருக்கக்கூடிய அரங்குல இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெறும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நேற்று அவர் கூறிய கருத்துக்கு தவேக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய விஜயை பார்த்து அவர்களுக்கு எதிராக பேசியதாக குற்றச்சாட்டு வைத்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு கண்டன அறிக்கை என்பது கட்சியினுடைய கழக துணை பொதுச் செயலாளர் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இஸ்லாமியர்களுடனான இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில விஜய் பங்கேற்பார் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த அறிவிப்பு வெளியிட்டார். 7ஆம் தேதி மாலை 6:25 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இது குறித்தான அறிவிப்பு என்பது தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சந்தானம்.